சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக ஆமீன். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாமை சொல்லி பதில் சலாம் சொல்வதென்பது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய வார்த்தையை இதுக்குள் நுழைகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகள் தினம் என்று நவம்பர் 14 குழந்தைகள் விஷயமாக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்கள் மீது அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டிய செய்திகள் என்று குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக எப்படி நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் யோசிப்போம். பொதுவாக குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் நமக்கு தரப்பட்ட வெறும் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் தஆலா குழந்தைகளை குறித்து பேசுகிற போது யஹது லிமன் யஷாஉ இனாஸா வ யஹது லிமன் யஷாஉ ذுகூர், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும், முதலாவது பெண் பிள்ளைகள் குறித்து பேசுகிறான். தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை தருகிறான், தான் நாடியவருக்கு ஆண் பிள்ளையை தருகிறான் என்று சொல்ல வருகிற திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? யஹது, அன்பளிப்பாக தருகிறான். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை சன்மானமாக அன்பளிப்பாக அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லி தருகிறது. எனவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட மிகப்பெரும் பாக்கியம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுடைய அருமை குறித்து நாம் யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்? குழந்தைகளை அந்த பாக்கியம் இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் சொல்வார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையை பெற்றவர்களிடத்தில் கேட்டால் அந்த குழந்தைகளுடைய அருமை குறித்து பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் எடுக்க வேண்டிய அக்கறைகள் குறித்து யோசிக்க வேண்டும். பெற்றோர்கள் என்ற பெயர் குறித்து பேசுகிற ஒரு பிரபல பேச்சாளர் சொல்வார், பெற்றோர்களுக்கு பெற்றோர் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும்? தந்தோர் என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தந்திருக்கிறோம், இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறோம். ஏன் பெற்றோர் என்ற பெயர் வந்ததென்றால் இறைவனிடமிருந்து நாம் அதை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறோம் என்பதால் பெற்றோர் என்கிற பெயர் வந்தது என்று பேசுவார். உண்மை அதுதான். அல்லாஹ் தருகிற மாபெரும் பாக்கியம் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளால் இந்த உலகத்திலே பெயர் பெற்றவர்கள் ஏராளம். கெட்ட பெயர்களால் பிள்ளைகளால் இந்த உலகத்தில் இருந்த நல்ல பெயரையும் கெடுத்தவர்கள் ஏராளம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளாக ஆக்குவானார். இம்மையிலையும் மறுமையிலையும் அவர்களால் பெற்றோர்களால் பாக்கியம் பெற்ற பெற்றோர்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியர் புரிவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தில் அந்தஸ்தை, உயர் அந்தஸ்தை தருகிற போது அந்த பெற்றோர்களே கேட்பார்கள், எனக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைத்தது? எதனால் எனக்கு இவ்வளவு உயர்வு, கண்ணியம், உயர்ந்த அந்தஸ்து என்று கேட்கிற போது உங்களுடைய பிள்ளைகள் செய்த அந்த பாவ மன்னிப்பினுடைய பிரதிபலனாகத்தான் அல்லாஹ் இந்த உயர் அந்தஸ்தை தந்திருக்கிறான். உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள், அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த விதத்தில் இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரி பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை வளர்த்திருக்கிற போது அவர்களின் காரணத்தினால் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சில பேரிடத்தில் சொல்லப்படும். அதற்குண்டான காரணத்தையும் சொல்லப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானார். சில பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்களை கொஞ்சம் எங்களுடைய கண் முன்னால் காட்டுங்கள், எங்களுடைய காலுக்கு கீழே போட்டு நாங்கள் மிதிக்க வேண்டும் என்று அவர்கள் நிற்பார்கள். எங்களை வழிகெடுத்தவர்கள் அவர்கள்தான், எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தராமல் விட்டவர்கள் அவர்கள்தான், எங்களை நேர்வழியில் நடத்தாமல் அதற்கு தவறியவர்கள் அவர்கள். எங்களுடைய காலுக்கு கீழே போட்டு நாங்கள் மிதிக்கிறோம் என்று சில பிள்ளைகள் இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். இப்படி ரெண்டுமே பிள்ளைகளால் ஏற்றமும் அதனால் பாக்கியம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், பிள்ளைகளால் தாங்கள் சேர்த்து வைத்த நற்பெயரை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு சோதனையாகத்தான் இந்த பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், குழந்தைகளை. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் விஷயத்தில், அவர்களை வளர்க்கிற விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருகிறான். நம்ம பிள்ளைகளுக்கு நாம செய்தது கடமை, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், அவர்களிடத்தில் யாசகம் கேட்க வருகிற ஒரு தாய் 2 பிள்ளையோடு வருகிறார்கள். 3 பேரிச்சம்பழங்களை கொடுத்த அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாய் வாங்குகிறார். ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு பிள்ளைக்கும், இன்னொரு பேரிச்சம்பழத்தை இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்துவிட்டு இன்னொரு பழத்தை தங்களுடைய வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறார்கள். அதையும் பிள்ளைகள் கேட்கிறார்கள். இப்ப அந்த தாய் சாப்பிடாம என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தார்கள். பாதியாக பிரித்து ஒரு பிள்ளைக்கு பாதியும் இன்னொரு பிள்ளைக்கு பாதியும் கொடுத்துட்டு அந்த தாய் சாப்பிடாமே திருப்பிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை ஆச்சரியத்தோடு சொல்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவன நிச்சயமாக அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா சுவன தந்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுகிற போது, பரிவு காட்டுகிற போது அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தருகிறான் என்கிற சோபனங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்ல வந்திருக்கிற சோபனம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொல்வார்கள், நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி விட்டேன் என்று சொன்னால் நீண்ட சூறாவை ஓத வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனால் பின்னால் குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்கும். அதன் மூலமாக பெற்றோர்களுக்கு இடையூறு ஏற்படும், அவர்கள் சிரமப்படுவார்கள், மனதள குறித்து யோசிப்பார்களே, கஷ்டப்படுவார்கள் என்பதன் காரணத்தினால் நான் சின்ன சூறாவை ஓதி நிறைவு செய்து விடுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி குழந்தைகள் மீது அன்பு கொண்டவர்களாக, பரிவு மிக்கவர்களாக, பாசம் கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தையும் அப்படி வாழும்படி தூண்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் விஷயத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் போதும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை ஹதீஸ்களில் வைர வரிகளாக இருக்கிறது. சொன்னார்கள், வஇதா சஅல்த ஃபஸ்அல், கேட்க வேண்டும் என்று சொன்னால் யாரிடமும் கேட்காதீர்கள், அல்லாஹ்விடத்தில். வஇதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வஇதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், யாரிடமாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை கொண்டு சொன்னார்கள். இன்னும் பல்வேறு செய்திகளை அடுக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த நன்மையை உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்க முடியாது. ஒரு தீமையை மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வை, அல்லாஹ்வுடைய உதவியை நாடு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டிய வார்த்தைகள், உபதேசம் எவ்வளவு முக்கியமான உபதேசம். என்னவாக இருந்தாலும், எதை கேட்பதாக இருந்தாலும் அந்த அழுத்தமான உபதேசம் என்பது கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடமாக அமைகிறது. ஹுப்புர் ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் யாரையெல்லாமோ நேசிக்கிறார்கள், அவர்களை போலவே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய உடை, தங்களுடைய முடி அனைத்தும் அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த உலகத்தில் நேசிக்கிறாரோ, யாரை நேசி
அல்லது சுவனத்தில் இருப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீய வழியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சமூகத்தை கெடுக்கக்கூடிய நபர்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களை தங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கிறார்கள் என்றால் நல்லவர்கள், நற்பண்புகள் உள்ளவர்கள், இஸ்லாத்திற்கு தேவையான இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை நல்ல முறையில் செய்திருக்கிற அந்த பிள்ளைகள், அவர்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களோடு இருப்பார்கள் என்றால் சுவனத்தில் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பிரியத்தை அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய, கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமான பாடமாக நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதுபோல் திருக்குர்ஆனை ஓதுவதற்குண்டான நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் நாளை யோசிக்க கூடாது, வருத்தப்படக்கூடாது, நம் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய பெற்றோர் அதற்குண்டான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தரவில்லையே, திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்குண்டான வழிகளை என்னுடைய பெற்றோர் எனக்கு ஏற்படுத்தி தரவில்லையே என்கிற வருத்தம் அவர்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய அந்த ஓதுகிற முறைகளையும் நாம் சொல்லித்தர வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை, வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையாக இருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையிலே நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி திருக்குர்ஆன், ஹதீஸ் எந்த விதத்திலே சொல்லி இருக்கிறதோ அந்த விதத்திலே அவர்கள் மீது நலவை நாட வேண்டும். முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளை நம்பணும், அவர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நீ எதிர்காலத்திலே மிக சிறந்தவனாக வருவாய் என்று நான் நம்புகிறேன் என்று நல்ல வார்த்தை இருக்கிறது, அவர்களுடைய உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளே அவர்களை வீழ்த்துகிற அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இல்லை இவர் எதற்குமே சரிவர மாட்டார் என்று அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் அப்படித்தான் போல, நமக்கு எந்த திறமையும் இல்லை போல என்று அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து, நம்முடைய வார்த்தைகள் தான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்காக நாம் செய்கிற துஆ. நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்காலம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மீது நல்லெண்ணம் உள்ளவர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். என்ன காரணம்? நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்பதால் அவர்களுக்கு முன்னால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவர்களை சபிக்க கூடாது, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் அவர்களுக்குள் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம், கல்விகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை மொபைல் அதிகமா யூஸ் பண்ணுது, அதுலயே அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன வழியும் தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் அவர்களுக்கு முன்னால் மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால், ஏன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய சுகம் இருக்குதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு புரிந்ததற்கு பிறகு அது எனக்கு வேணும் வேணும் தேட ஆரம்பிச்சு அதுல இருந்து வெளியே வராத அளவுக்கு போகிறது. அப்ப அந்த பிள்ளைகள் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த பிள்ளைகள் அப்படி போனதற்கு காரணம் நாம் தான் என்பதை, முதல் காரணம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்னால் அப்படி செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து, அதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிற மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த பிள்ளைகள் மீது கோபப்படுகிற போது, எரிந்து விடுகிற போது அந்த பிள்ளைகள் மிக பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். ஒரு பாப்பா தன்னுடைய பிள்ளையை ஏதோ ஒரு சின்ன தவறு செய்து விட்டது என்பதற்காக இவருக்கு வேற ஏதாவது டென்ஷன் இருக்கும், அடித்து விடுவார், தண்டித்து விடுவார். அந்த பிள்ளை அழும். அதற்கு பிறகு தனியாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு, நான் தெரியாம அடிச்சிட்டமா, நம்ம எங்கே வெளியே போகலாம், நான் உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன், தின்பண்டங்கள் வாங்கி தருகிறேன் என்று சமாதானம் சொல்கிறார். இந்த செய்தியை எழுதுகிற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை தண்டிக்க மட்டும்தான் பெற்றோர்களுக்கு தெரிகிறது, ஆனால் தன்னை தண்டித்த பெரியோர்களை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மன்னிக்க தெரிகிறது என்று எழுதுகிறார். பிள்ளைகள் மன்னிக்கிறார்கள். நம்மளை யாரையாவது இப்படி யாராவது சீண்டி நம்மளை தண்டிச்சு வாங்க எங்கேயாவது போகலாம்
தான் வந்து நிற்பார்கள். நாம் அடித்தாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி. நமக்கு பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு பெற்றோர்கள் தானே. எப்படி இருந்தால் நம்மிடம் வந்துதானே நிற்க வேண்டும் என்கிற போது அந்த பிள்ளைகள் மீது அன்பு காண்பிக்க வேண்டும் என்பது, அதுவும் சம அன்பு காண்பிக்க வேண்டும். 2-3 பிள்ளைகள் இருக்கிற போது ஏற்றத்தாழ்வில் இல்லாமல் அவர்கள் மீது சமமான அன்பு காண்பிப்பது, அதுவும் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு மனிதர் வந்து அமர்கிறார். 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளையை மடியில் அமர வைத்தார், முத்தம் கொடுத்தார். இன்னொரு பிள்ளையை பக்கத்தில் அமர வைத்து விட்டார். மடியிலும் அமர்த்தவில்லை, முத்தமும் தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅல்லா சாவைத பைனஹுமா, இந்த 2 பேர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமமாக நடந்து கொள்ள வேண்டாமா? இப்ப நீதம் இல்லாமல் நடந்து கொள்கிறீர்களே, ஒரு பிள்ளையின் மீது அதிக அன்பை காட்டுகிறீர்களே, அது தவறு இல்லையா? சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லித் தருகிறார்கள்? அப்படி நம்முடைய பிள்ளைகள் நாம் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறோம் என்று சொன்னால் முதலில் அன்பு காண்பிக்க வேண்டும். அந்த அன்பு என்பது சமத்துவமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வில் இருக்கக்கூடாது என்கிற செய்தியும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி தருகிறது. பொதுவாக முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிற போது நாம் அன்பு காண்பிப்போம். 2வது குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தையை விட்டு விடுவோம். அவர்கள் மீது உண்டான அந்த கவனம் என்பது குறைய ஆரம்பித்து விடுகிறது. இது இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வெளியே போகும்போது 2வது குழந்தை குறித்து பேசுவார்கள். இப்போது பிறந்த அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று பேசுகிற போது முதல் குழந்தையை கையில் பிடித்து இருக்கிறனா 2வது குழந்தை குறித்து பேசிவிட்டு முதல் குழந்தை குறித்தும் பேச வேண்டும். இதுவும் நல்லா படிக்குது, நல்ல மார்க் வாங்குது, நல்லா இருக்குது, ஆசிரியர்களாலும் பாராட்டப்பட்ட நல்ல பிள்ளை, என்னுடைய பெயரை காப்பாற்றுகிற பிள்ளை என்று அந்த பிள்ளை குறித்து பேசுகிற போது அந்த பிள்ளை மேல் நமக்கு கவனம் குறையவில்லை என்பதை நாம் அந்த பிள்ளைக்கு உணர்த்துகிறோம். அந்த பிள்ளை 2வது பிள்ளை தூங்குகிறது என்று சொன்னால், இப்போது பிறந்த குழந்தை தூங்குகிறது என்று சொன்னால் முதல் குழந்தையை அழைத்து மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை மீது அன்பு காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் அதுவரை நாம் அந்த குழந்தைகளுடைய செயல்களை ரசித்திருப்போம். ஓடி வரும், நம்ம மேல வந்து விடும், சிரிப்போம், ரசிப்போம். ஆனால் இன்றைக்கு பாப்பா கையில இருக்கு, ஓடி வராதமா என்று திட்டுகிறோம் என்கிற போது அந்த குழந்தை என்ன யோசிக்கும்? இவ்வளவு காலங்கள் ரசித்த அந்த செயலே இன்றைக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த பாப்பா தானே. இதுவரைக்கும் ரசித்தார்கள், இன்றைக்கு திட்டுகிறார்கள் என்று சொன்னார். இது போன்ற மன அழுத்தங்களை எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தராமல் சம அளவிலே அவர்கள் மீது அன்பு காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக பொறாமைகள் வளர்கிறது. குடும்பத்தில் பெரிய பிளவுகள் பின்னால் ஏற்படுத்துவதற்கு இந்த குழந்தைகள் அதுல என்ன பெருசா அவங்க என்னத்தை கவனிச்சிட போறாங்கிறது இல்ல. மிக பெரும் செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் சொல்கிறார்கள். இந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? சின்ன பிள்ளையில பெரிய உபதேசம் எல்லாம் செஞ்சா எப்படி புரிஞ்சிடும் யோசிக்க வேண்டாம். நம்ம பெற்றோர்கள் நம்ம இடத்தில் சொன்ன அந்த விஷயங்கள் இன்னமும் நம்முடைய மனதில் நிழலாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் சின்ன வயசுல சொன்ன செய்தி இன்னைக்கு நம்ம மறக்காம இருக்கிறோமா இல்லையா? நாம் நம்முடைய சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஒரு காலமும் மறக்காது. நல்ல செய்திகளை அதனுடைய காதுகளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளா இந்த சமூகத்தின் நற்பெயர்களை வாங்கக்கூடிய முன்மாதிரி பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.